Hi friends, welcome to our channel All Can Do. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா பேப்பர் ஃப்ளார் எப்படி செய்யறது ஈஸியா அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா 3 color papers, ஒரு scissor, pencil, ஒரு மெல்லிசான ஒரு குச்சி, ஒரு கம். வாங்க எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு A4 சைஸ் கலர் பேப்பர் வேணும். அதை எடுத்துக்கணும். எந்த கலரில் உங்களுக்கு பெட்டல்ஸ் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை ட்ரையாங்கிளாக இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்மளுக்கு 2 ஸ்கொயர் ஷேப் இருக்குது. ஸோ இதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி இதிலேருந்து நம்மளுக்கு ஒரு இன்னொரு ஸ்கொயர் ஷேப்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இதையும் கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த ஃப்ளாரோட பெட்டல்ஸ் செய்கிறதுக்கு இப்போது 4 ஸ்கொயர் ஷேப்ஸ் தேவைப்படுது. இதில் ஃபஸ்ட்டு பெட்டல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப் பேப்பர் கிடச்சிச்சா, இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இங்கே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கிது. இதையும் மறுபடியும் சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் பென்சில் வச்சு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் ஒரு கர்வ் தான், அந்த ஃப்ளவர்ஸோட பெட்டல் செய்கிறதுக்கான ஒரு கர்வ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை கட் பண்ண போகிறோம். இந்த லாஸ்ட்லேயே சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இப்படி ஒரு லேயர் ஆஃப் பெட்டல்ஸ் கிடைக்கும். இது என்ன பண்ணணும்னா 2 சைடையும் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பூவோட அழகாக இருக்கும். ஃபினிஷிங் சரியாக இருக்கும். எல்லா சைட்ஸும் இது மாதிரி ஷார்ப்பாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற 4 ஷீட்ஸ்லையும் செஞ்சுக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜையும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எட்ஜஸை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஷார்ப்பாக. இப்போ அடுத்த பேப்பர்லேயும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த லேயர் ஆஃப் பெட்டல்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். அதையும் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஷார்ப்பாக. நல்லா அழுத்தி ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ நம்ம பென்சில் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இப்படி ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஒரு மார்க் மாதிரி இருக்கும் இது. ஸோ ஈஸியாக கட் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்லேயே ஒரு சின்ன கட் பண்ணுங்கள். இப்போ இந்த பெட்டல்ஸையும் நல்லா ஷார்ப்பாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பேப்பரையும் இதை மாதிரியே ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி பெட்டல்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சைடு தான் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ மறுபடியும் ஃபோல்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஷார்ப் எட்ஜ் நம்மளை பார்த்துட்டு இருக்கணும். ஸோ அங்கேருந்து இப்படி ஒரு கர்வ், அப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த லாஸ்ட்லேயே ஒரு சின்ன கட் பண்ணிக்கலாம். இதோட எட்ஜஸையும் நல்லா மடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஃப்ளவரோட பார்க்குறதுக்கான அந்த லுக் அழகாக இருக்கும், ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். இதை நீங்கள் செஞ்சு உங்களோட வீட்டில் இருக்கிற ஃப்ளவர் வேஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் கிஃப்டாகவும் கொடுக்கலாம். உங்களோட குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு 4 பெட்டல்ஸ் கிடச்சிருக்கு சரிங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட ஸ்டெம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு க்ரீன் கலர் ஷீட்ஸ் வேணும். க்ரீன் கலர் எனி க்ரீன், டார்க் க்ரீன் ஆர் லைட் க்ரீன், என்ன க்ரீன் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதை டபுளாக இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த ஒரு ஹாஃப் போதும். ஸோ இப்போ மெல்லிசான ஒரு குச்சி ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட ப்ரஷ் இருக்குது, ஸோ நான் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வச்சு இந்த ஒரு எண்டில் வச்சு இப்படி நல்லா இதை ரோல் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஸ்டிக் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி அழகாக ரோல் பண்ணாலே அதுவே உங்களுக்கு நல்ல ரோல் கிடைக்கும். இதோட எண்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ நம்ம இந்த ஃப்ளாருக்கு வைக்கிற சென்டர் பார்ட் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு எல்லோ கலர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி சின்னதாக மடிச்சுக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு ஷீட் கிடைக்கும். இது இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு கட் பண்ணுறது ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ கட் பண்ணச்சில் இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணணும். பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். இங்கே கொஞ்சம் நம்ம விட்டுருணும், இல்லைன்னா இது கீழே விழுந்துடும். ஸோ இதோட இந்த எட்ஜை வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா கம் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணியாச்சு.
இதை இந்த ஸ்டிக்கில் நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதையும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சேமாக ஈக்குவலாக வச்சுக்கோங்க. பேக்லேயும் கட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஒரு சைடு வச்சு ரோல் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி ரோல் பண்ணுறேன்னு. கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் இது நீட்டாக வரும். இப்போ நம்மளுக்கு ஸ்டெம் கிடச்சிருச்சு, ஃப்ளவரோட டாப் பார்ட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த லாஸ்ட்லேயும் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணி இதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு பெட்டல்ஸையாக ஸ்டிக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பெட்டலை ஸ்டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி பேக் சைடில் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பெட்டல் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுன்னா அந்த 2 பெட்டல்ஸ்க்கும் நடுவில் வர மாதிரி இதை ஸ்டிக் பண்ணுங்கள். இப்போ ஃப்ளவரோட லுக் இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த பெட்டலை ஸ்டிக் பண்ண போகிறோம். இதில் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லேயரும் கம் அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லா ஸ்டிக் ஆகும். ஸோ இந்த பெட்டல் எப்படின்னா இந்த 2 பெட்டலுக்கும் மிட்டாக வர மாதிரி வைங்க, இன்னும் அழகாக தெரியும். இப்போ நம்மளுக்கு ஃப்ளார் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் முன்னாடியே ஒரு 3 ஃப்ளார் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய ஃப்ளார் செஞ்சு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் செய்யலாம். கலர் காம்பினேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல கலர் காம்பினேஷன் வச்சு செஞ்சுட்டு உங்களோட ஃப்ளவர் வேஸை நீங்கள் வந்து இதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம், செஞ்சும் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல் கேன் டூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.